அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லடிகளே, நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டாலையும் நீங்கள் கொடுக்குற லைக்கும் நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைபும் எனக்கு மேலும் மேலும் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப என்கரேஜாக இருக்குது. ஆமீன். யா அல்லாஹ் உங்களோட எல்லா வாழ்க்கையிலும் பர்க்கத்தும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும், கடன் இல்லாத வாழ்க்கையும், நிம்மதியும் சந்தோஷத்தையும் தருவானாக. ஆமீன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போறேன்னா, ரமலானில் பர்க்கத் குவியும் இந்த சூறாவை ஓதுங்கள், நினைத்த காரியத்தை அல்லாஹ்வே நடத்தி தருவான், துவா கபூலாகும், கடன் நீங்கும், தேவைகள் நிறைவேறும், ஈருலகிலும் வெற்றி கிடைக்கும். அல்லாஹ்விற்கும் ரொம்ப பிடித்த அதிக பலன்மிக்க அமல். 6 அமல்கள் செய்யணும். முதலாவது அமல் நோன்பு. ஏனென்றால் நோன்பு வைப்பது எவ்வளோ பெரிய சிறப்பை வைத்திருக்கிறது என்று தெரியுமா? வியந்து போய்விடுவீர்கள். முதலாவது கடமையே நோன்புதான். நோன்பு என்பது இஸ்லாத்தின் மிக பெரிய கடமையில் ஒன்றுதான் இருக்கிறது. நோன்பு நம்ம வைக்கும் போது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நம்ம அடைவோம், அதிக நன்மை கிடைக்கும், முந்தைய சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அல்லாஹ்வே மன்னிக்கிறான், இவ்வளவு பலன்கள் தருகிறது. நோன்பாளிகள் உடைய வாயில் வரும் வாடை அல்லாஹ்விடத்தில் எப்படி இருக்கிறது தெரியுமா? கஸ்தூரி மனத்தை விட அதிக வாசனையாக இருக்கிறது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கியாமத் நாளில் நோன்பாளிகளுக்கு அளவற்ற நன்மைகளும் அல்லாஹ் கொடுக்கிறான். ஒவ்வொருவருமே நோன்பாளியாக நாம் ஒவ்வொருவரும் இருப்போம். நோன்பாளியாக இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா நோன்பாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய சிறப்புகள் உணர்ந்து, அல்லாஹ்வை நம்பி ஒவ்வொருவரும் இந்த அமலை செய்யுங்கள், தேவைகள் நிறைவேறும், கஷ்டம் நம்ம கிட்ட இருந்து விலகிவிடும். நம்ம நோன்பு வைக்கிறதுனால நாளை கியாமத் நாளில் கிடைக்கக்கூடிய சிறப்புகள் மாஷா அல்லாஹ். கியாமத்துடைய நாளில் அர்ஷின் நிழலில் ஒரு உணவின் விரிப்பு விரிக்கப்பட்டு அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற உணவுகளும் சரி, பானங்களும் சரி அறிந்து கொண்டு இருப்பாங்க. மற்றவங்க எல்லாம் கேள்வி கணக்கில் ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்கள பார்த்து ஒரு கூட்டம் நமக்கு இன்னும் கேள்வி கணக்க முடியாத நிலையில் இவங்க மட்டும் சாப்பிட்றாங்க, இவங்க மட்டும் தண்ணீர் அறிந்து கொண்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுமா? இவங்க எல்லாம் நோன்பு வச்சவங்க, நீங்க நோன்பு வைக்காதவங்கன்னு சொல்லப்படுமா? அப்ப பாருங்க, நோன்பாளிகளுக்கு கிடைத்த நற்பாகியத்தை பாருங்க. மாஷா அல்லாஹ். அதே போல நோன்புடைய காலங்களில் நோன்பு வைக்காதவங்களுக்கு பெரும் தண்டனையும் இருக்குன்னு மார்க்கமே சொல்லப்படுகிறது. ஆனால் ஒரு சில காரணத்துக்காக மட்டுமின்றி சலுகை இருக்கு நோன்பு விடுவதற்கு. இரண்டாவது, ரமலானில் அதிகமாக செய்ய வேண்டியது குரான் ஓதுவதுதான். இந்த மாதத்தில் தான் குரான் இறக்கப்பட்ட மாதம். குரானை ஓதாதவங்களும் இந்த மாதத்தில் ஓதி முடிப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் படித்தால் 30 நாளைக்கு ஒரு குரான் முடிந்துவிடும். ஒரு நாளைக்கு 3 ஜூஸ் ஓதினால் 10 நாளைக்கு ஒரு குரான் முடிந்துவிடும். 30 நாளைக்கு 3 குரான் முடிந்துவிடும். இன்ஷா அல்லாஹ் கவனமாகவும் மெதுவாகவும் ஓதவும். குரானை முடிக்கணும்னு நினைச்சி ஸ்பீடாக அவசரமாக ஓத வேண்டாம். அல்லாஹ் எண்ணத்தை மட்டுமே பார்க்கிறான். தவறு இல்லாமல் குரானை ஓதி முடிக்கவும். மூன்றாவது, இந்த ரமலான் மாதத்தின் அதிகப்படியாக ஓதுவது திக்ரு தான். 5 திக்ருகள் இருக்கு. அதிக நன்மை தரும் திக்ர் ஒரு நேரத்திற்கு 33 தடவை ஓத வேண்டும். அப்போ 5 நேரத்திற்கு 150 ஆகிவிடும். முதலாவது திக்ர் சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்லா வலா குவத்தா இல்லா பில்லாஹில் அலிவுல் அலீம். அரிஷின் பொக்கிஷமான திகிர். இரண்டாவது, ஹஸ்பன் அல்லாஹு வ நேமல் வக்கீல். இதுவும் 33 தடவை ஓத வேண்டும். அல்லாஹ்வே போதுமானவன், நம்முடைய அனைத்து கஷ்டத்திற்கும் ஒரே தீர்வு. இதோடு சேர்த்து நீங்க சலவாத்தும் அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத். மூன்றாவது, சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹி அலீம். கடல் நுரையளவு பாவம் இருந்தாலும் மன்னிக்கப்படும். சுபஹானல்லாஹி பிஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹி அலீம். இந்த கடல் அளவு பாவம் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிச்சுக்கிறான். அதுக்கப்புறம்
அஸ்தக்ஃபிர்லா படிக்கலாம், இல்லைன்னா அல்லாஹ்மா மக்ஃபிர்லி படிக்கலாம். இதெல்லாம் நம்ம பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான், எண்ணற்ற கூலியை நமக்கு தருகிறான், எண்ணியே பார்க்காத ரிஸகை, ரணத்தை, செல்வத்தை அல்லாஹ் தஆலா வழங்குகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு பல தடவை ஓதிய ஒரு திக்ரவும் இருக்கு. இந்த மாதத்தில் மிக சிறப்பான திக்ராக இருக்கிறது. லா இலாஹா இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இது 4ஆம் கலிமா. இது ஒரு நாளைக்கு 100 முறை ஓதி முடிக்கிறாங்களே, அவங்க மற்றவர்களை விட அதிக நன்மை செய்தவர்கள். இந்த 5 திக்ரிகளையும் தனித்தனியாக ஓதுங்கள். ஓதி துவா செய்யுங்கள், சிஜ்தாவில் துவா செய்யுங்கள். ஒவ்வொரு திக்ரும் 33 தடவை தனித்தனியாக ஓதுங்கள். எவ்வளவு முறை வேண்டுமானாலும் ஓதலாம். 4வது 5 நேர தொழுகை. அடுத்து கூடுதலாக அதிக நன்மை தரக்கூடிய 3 நேர தொழுகை. தராவி தொழுகை, தாஜுத் தொழுகை, லுஹா தொழுகை. தராவி தொழுகை இரவில் தொழுவது, தாஜுத் தொழுகை 2லிருந்து 3 முறை 3 மணி வரை படிக்கலாம், 3 மணிலிருந்து 4 மணி வரை படிக்கலாம். லுஹா தொழுகை 9லிருந்து 12 வரைக்கும் படிக்கலாம். இந்த 5 நேர தொழுகை எக்ஸ்ட்ரா இந்த 3 நேர தொழுகை ரம்ஜான் மாதத்தில் அதிகப்படுத்த வேண்டும். இந்த ரமலானில் முக்கியமானது சதகா. சதகானா தர்மம். சதகா என்பது அல்லாஹ்வுடைய விருப்பமானதும் அல்லாஹ்வுடைய நெருக்கமானதும் ஆகும். நமக்கு ஈருலகில் வெற்றியை தரும் சதகாவை அதிகப்படுத்துங்கள். ரமலான் மாதத்தில் மற்றவர்களின் குறையை பேசுவது, சண்டை போடுவது, புறம் பேசுவது, மற்றவங்களுக்கு இடையூறு தருவது எல்லாம் செய்யக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் முடிந்த அளவுக்கு தவிர்த்து கொள்ள வேண்டும். நன்மையான விஷயங்களை அதிகப்படுத்தி கொள்ளவும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நாம் அனைவரின் ஹலாலான துஆக்களை ஏற்றுக்கொள்வானாக. நபி ஸல்லல்லாஹு சுன்னத்தில் வாழ்வோம், இம்மையிலும் மறுமையில் வெற்றி பெறுவோம். என்னுடைய வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் வரும், அதுவும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.